சோதனைகளை வெல்ல தோன்றும் காலமாகிய நவ காலத்தில் முதல் ஞாயிற்றில் நாம் அனைவருமே அடியெடுத்து வைக்கின்றோம். பணம், புகழ், பதவி போன்ற உலக மாயைகளை கொண்டு மயங்கிவிடாமல் முழு மனதுடன் கடவுளுக்கு பணிபுரிய இன்றைய திருவழிபாடு ஒவ்வொருவரையுமே அழைப்பு விடுகின்றது. இயேசுதம் வாழ்வை பணியை தொடங்கும் முன் 40 நாட்கள் வாழைகளத்தில் தனித்திருந்து இறைவனோடு உறவாடினார். அழகியின் சோதனைகளை வென்று கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றும் வழியை அவர் நம் ஒவ்வொருவருக்கும் காட்டியிருக்கின்றார். இயேசுவை பின்பற்றி வாழ்விலும் தாழ்விலும் நம்மை சூழும் சோதனைகளை முறியடிக்கும் வரம் வேண்டி திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். தொடர்ந்து திருப்பலி நடிபடியாக ரித்திக் பிரியோன் தன்னுடைய முதலாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஜோசப் அக்வினாஸ் தாமஸ் அவருடைய குடும்பத்திற்கு அனைத்து ஜியாக நடிபடியாக ஒப்புக்கொடுக்கின்றார்கள். இணைத்து வில்சன் ஆண்டனி, ரனேஸ்கால் ரெஜி, PM சிசிலி, மார்டின், ஜோசப் அருள்தாஸ் அவருடைய ஆணையத்திற்காகவும் அன்றைக்கு ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள் அனைத்தும் நிறைவில் உங்களோடு உடனிருந்து உங்கள் வெற்றியும் மகிழ்ச்சியும் கொடுப்பதற்காக திருப்பணியில் சிறப்பாக ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடுவதை விரும்புகிறது. நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லா இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரர்களே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லா வைத்து நம் பாவங்களை மன்னித்தவர்களை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டுதோறும் நாங்கள் கடைபிடிக்கும் தவக்கால அருளடையாளர்கள் செயல்கள் கிறிஸ்துவின் மறைவுண்மைகளை புரிந்து கொள்வதில் முன்னேற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவியை அளித்தருளும். அதனால் அவற்றின் பயன்களை எங்கள் நன்னடத்தையால் அடைவோமாக. உமது தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்தல் வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம். ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளர செய்தார். ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகள் எல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது. பெண் பாம்பிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றார். பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களி கூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விருப்பத்தக்கதாகவும் இருந்ததைக் கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கு கொடுத்தாள், அவனும் உண்டான். அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன. அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர். ஆகவே அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே, உமது பேரன்
என் பாவம் எப்பொழுதும் என் மனக்கண் முன் இருக்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உன் பார்வையில் தீயது செய்தேன். ஆண்டவரே, ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியே, புதுப்பிக்கும் ஆவியே, என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும், உமது தூய ஆவி என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். உன் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னாக மனம் தந்து என்னை தாங்கியருளும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஒரே மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. திருச்சட்டம் தரப்படும் முன்பும் உலகில் பாவம் இருந்தது. ஆனால் சட்டம் இல்லாத போது அது பாவமாக கருதப்படவில்லை. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரையில் இருந்தவர்கள் ஆதாமை போல் கடவுளின் கட்டளையை மீறி பாவம் செய்யவில்லை. எனினும் சாவு அவர்கள் மீது ஆட்சி செலுத்திற்று. இந்த ஆதாம் வரவிருந்தவருக்கு முன்னடையாளமாய் இருக்கிறார். ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு, அருள்கொடையின் தன்மை வேறு. எவ்வாறெனில் ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருள்கொடையும் பலருக்கு மிகுதியாய் கிடைத்தது. இந்த அருள்கொடையின் விளைவு வேறு, அந்த ஒரு மனிதர் செய்த பாவத்தின் விளைவு வேறு. எவ்வாறெனில் ஒரு மனிதர் செய்த குற்றத்திற்கு தீர்ப்பாக கிடைத்தது தண்டனை. பலருடைய குற்றங்களுக்கு தீர்ப்பாக கிடைத்ததோ அருள்கொடையாக வந்த விடுதல். மேலும் ஒருவர் குற்றத்தாலும் அந்த ஒருவர் வழியாக சாவு ஆட்சி செலுத்தினதென்றால் அருள் கருத்தை கடவுளுக்கு ஏற்புடையராகவும் கொடையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வழியாக அடைந்து கொண்டவர்கள் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார்கள் என இன்னும் மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ. ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வழிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமல் பலர் பாவைகளாவது போல ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா நன்றி. அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்கு பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்துச் செல்லப்பட்டார்.
அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன் பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றார். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்னர் அலகை அவரை எருசலேம் திருநகரத்திற்கு கூட்டி சென்றது. கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும். கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அலகை அவரிடம் சொன்னது. இயேசு அவரிடம், உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே என்று சொன்னார். மறுபடியும் அலகை அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டி சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையையும் அவருக்கு காட்டி அவரிடம், நீர் நெடுஞ்சாண்டையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது. அப்பொழுது இயேசு அதனை பார்த்து, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அலகை அவரை விட்டு அகன்றது. உடனே வானதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தனர். ஆண்டவரே அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கின்றோம். எப்போதெல்லாம் தவக்காலம் முதல் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடி கொண்டு இருக்கின்றோமோ அப்போதெல்லாம் எந்த வாசகம் வரும்? மழைப்பொழிவு, அழகை சோதனை தான். அப்போ மனிதனுக்கு முதல் பிரச்சனை என்ன பிரச்சனை? சோதனை தான். இப்போ விபதி முதலிருந்து ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க, முன்னாள் நோன்பு இருக்கிறோம்னு சொல்லிட்டு. எடுக்கிறதுக்கு ஏதாவது தடைகள் இருந்துச்சா? புதன் நிறைய வந்துருக்கும் இல்லையா? நிறைய சோதனை வந்துருக்கும். சில நேரம் கோவப்பட்டு நினைச்சே மாட்டோம், சாப்பிடாம இருந்துருக்கோம் இல்லையா? ஒரு சில நேரம் நிறைய வேலை இருந்துச்சுனாலுமே சாப்பிடுறதுக்கு மறந்துருக்கும். அப்பமெல்லாம் எடுக்காத பசி தவறு எப்பவும் நம்ம தொடங்கணுமோ, எப்போ நம்ம சாப்பிடக்கூடாது இந்த நாளில் அப்படின்னு தொடங்கணுமோ, அது புதன்கிழமை தொடங்கணுமோ அன்னைக்கு தான் கொள்ள பசி. அன்னைக்கு தான் நிறைய சோதனை வந்துச்சா இல்லையா? எல்லாருக்கும் வந்துருக்கும், அப்படித்தானே? அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு முதல் வாசகத்தை பாருங்க. முதல் வாசகம் ஏற்கனவே நம்முடைய சிறு வயதில் படிக்கின்ற பொழுது மறைக்கல்வியில் போகும்போது நம்முடைய மறைக்கல்வி ஆசிரியர் அருட்சகோதரிகள் சொல்லியிருப்பாங்க, ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க? கடவுளோடு இருந்தாங்க. கடவுளோடு பிரியும் போது யார் வந்தாங்க? பாம்பு வந்துச்சு, அந்த பழத்தை சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. சாப்பிட்டாங்க, கடவுளை அடிச்சு ஓடா வெளியே விட்டுட்டு தள்ளி விட்டாங்க. நம்ம படிச்சிருக்கோம், இப்படிதான். இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிற கேள்வி, கடவுளுக்கு எல்லாமே தெரியும், கடவுளுக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது, அப்படிதான். அப்படி எல்லாம் அறிந்த இறைவன் இந்த மனிதனை படைத்தால் கண்டிப்பாக இந்த மனிதன் அந்த மரத்தில் இருக்கின்ற கனியை உண்பான். தெரியுமா தெரியாதா? எப்பவுமே கேட்கிற யாராவது இருக்கிறவங்க யாராவது தன்னுடைய பிள்ளைகளுக்கு குழந்தைக்கு திருமணத்துக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படின்னு வந்திருந்தாங்க
சொன்னாங்க அப்படின்னா, நம்முடைய ஆலயத்தில் ஞானஸ்தானம் கொடுப்பவர்களுக்கு பெற்றோருக்கும் ஞான பெற்றோருக்கும் ஒரு மணி நேரம் கிளாஸ் இருக்குது. அவர்களிடம் கேட்கிறது இந்த கேள்விதான். எல்லாம் அறிந்த கடவுள் ஏன் அந்த மரத்தை படைச்சாரு? அவருக்கு நல்லாவே தெரியும் மனிதன் கண்டிப்பாக அந்த மரத்தில் இருக்கின்ற கனியை சாப்பிடுவோம். அப்படி அறிந்த எல்லாத்தையும் அறிந்த கடவுள் ஏன் படைச்சாரு அந்த மரத்தை படைக்காம ஏதாவது பிரச்சனை இருக்குதான்? சோதனை கிடையாது, ஒன்றும் கிடையாது இல்லையா? அந்த பழத்தை சாப்பிடவே மாட்டாங்க. பின்ன ஏன் படைச்சாரு? நன்மை தீமை அறியது வேற, கடவுளுடைய மாட்சியை வெளிப்படுத்துறது, ஏதாவது கீழ்ப்படிதல் இருக்குதா இல்லையா அப்படின்னு சோதனை கொடுக்குறது, இதெல்லாம் நிறைய பதில் இருக்கும். ஆனால் அன்புக்குரியவர்களே, நீங்க சொல்றது எல்லா பதிலும் சரிதான். ஆனால் அதற்கும் முக்கியமானது என்னவென்றால், கடவுள் மனிதனுக்கு முழு சுதந்திரத்தை, அந்த மரம் இல்லை அப்படின்னா நமக்கு எந்த ஒரு சாய்ஸும் கிடையாது இல்லையா? எல்லாமே கடவுள் சொல்றது அப்படியே செய்யும். கடவுள் சொல்றத அப்படி ஒரு விதமான நமக்கு சொந்த செயல்கள் எண்ணம் இருக்காது. கடவுள் என்ன சொன்னாரோ அப்படியே செய்துட்டே இருக்கும். சுய சிந்தனை இல்லை. ஆனால் அதை கடவுள் கண்டிப்பாக விரும்பவில்லை. எனவேதான் நாம் ஒவ்வொருவரும் மனிதனாக இருக்கின்ற ஒவ்வொருவருமே சுய சிந்தனையோடு அவர்கள் தேர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாம் இருக்கிறது, நன்மை இருந்து தீமை இருந்து, சுய சிந்தனையோடு அவர்கள் தேர்ந்து கொள்ள வேண்டும். முழு சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும் மனிதர்களுக்கு. ஏனென்றால் கடவுள் நம்ம முழுமையாக அன்பை கொடுத்திருக்கின்றார். எனவே அதற்காக தான் அந்த மரத்தை படைத்தார். படைத்த அப்படி உள்ள சொல்லி சாப்பிட்டீங்க அப்படின்னா, அப்ப இங்க என்ன பிரச்சனை இருக்கு? தேவா என்ன பண்ணாங்க? பாவம் எப்படி இருந்துச்சு? ரெண்டாவது மறைக்கு பாவம் எப்படி இருந்துச்சு? பழத்தை சாப்பிட்ட உடனே இந்த ஆப்பிள் பழம் இருந்துச்சு. நம்மளா யோசிச்சுக்கிறது. பழத்தை சாப்பிடணும், பழம் சாப்பிடறதுதான் பிரச்சனை கிடையாது. ஏவாள் தவறானதை தேர்ந்து கொண்டாள். அந்த தேர்ந்தெடுக்கிற விதம் சில நேரம் நம்ம கையில் எல்லா கையிலையும் மொபைல் இருக்கும். மொபைல் கிடையாது, தவறா? சரியா தவறா? தவறே கிடையாது. நாம் அந்த மொபைலை, இந்த கைபேசியை, அலைபேசியை எப்படி நாம் உபயோகிக்கிறோம் அதுதான் முறை. தவறா உபயோகித்தால் தவறு செய்கின்றோம், நன்மையாக உபயோகித்தால் நன்மை செய்கின்றோம். அதுதான் நடைபெறுது. அன்புக்குரியவர்களே, ஒரு முறை அவருடைய தவறானதை தேர்ந்து கொள்கின்ற பொழுது பாவம் உள்ளே நுழைகின்றது. நுழைஞ்ச உடனே பிரிவு வருகின்றது. அவள நேரம் கடவுளிடம் ஆதாம் சொல்றது, என்னுடைய எலும்புமாக சதையும் சதையுமாக இருந்த பெண்ணை இப்ப சொல்றாரு. என்ன சொல்றாரு ஏவா? சரி, ஆதாம் என்ன சொல்றாரு? கடவுள் வந்து கேட்ட உடனே, நீ கொடுத்த, அது நீங்களிடம் கொடுத்த அந்த பெண் எனக்கு என்னை கொடுத்தால் நான் சாப்பிட்டேன். மற்றவங்களை பற்றி பழிச்சொல் விடுவதை பார்க்கின்றோம். தவறாக தேர்ந்தெடுக்கின்ற பொழுது பாவம் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கிறது. ஒன்றாக இருந்தவர்கள் அவருடைய பிரிவை பார்க்கின்றோம். ஒவ்வொருவரும் நீ செய்தார். உடனே கடவுள் ஏவாளை கேட்ட உடனே, நான் ஒண்ணு பண்ண, நான் நல்லதான். யார் கேட்டது? இந்த பாவம் வந்து என்ன ஏமாந்துடுச்சு. அப்ப சொந்த அறிவு போச்சு, காணாமல் போச்சு இல்லையா? காணாமல் போச்சு. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் இவ்வாறுதான் இருக்கின்றோம். இதை எவ்வாறு இந்த உலகத்தில் நாம் வாழ முடியும்? இது மனிதனுடைய இயல்பு. ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனித இயல்பு இது மட்டுமல்ல, இப்படியும் வாழலாம் என்பதை கற்றுக் கொடுக்கின்ற நற்செய்தி வாசகத்தின் வழியாக நற்செய்தி வாசகத்தில் பார்க்கின்றோம். இதே சோதனை அதற்கு முன்பாக இந்த 40 நாட்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்க இருந்தாரு? பாலை நிலத்துல. அதற்கு நம்ம நன்றாக படித்தோம் என்பது தெரியும். 40 நாட்கள் பாலை நில சோதனை முடிந்த பிறகு அவர் தன்னுடைய பணிவாழ்வை தொடங்குவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்வை தொடங்குவார். அதே போலதான் நாமும் இருக்க வேண்டும். எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சோதனைகள் எல்லாத்தையும் கடவுளுடைய அருளால், கடவுளுடைய வார்த்தையினால் பெற்றாரோ, அதே போல நமக்கு ஏற்படும் சோதனைகளையும் கடவுளுடைய வார்த்தை கொண்டு நாம் வெல்வதற்கு தான் நம் ஒவ்வொருவரையுமே இறைவன் அழைக்கின்றார். இந்த நிலையில் நட்சத்திர வாசகத்தில் பார்க்கின்ற
நீர் இறைவன் என்றால் இந்த கருக்கள் என்ன செய்யணும்? அப்பமாக மாற்று. நீர் இறைவன் என்றால் அதுதான் அங்க ட்ரம்ப் கார்டு. எல்லா சோதனைகளும் எல்லா வார்த்தைகளும் முதல்ல பசியோடு இருக்கிறாரு, நல்லா தெரியும் ஆண்டவரே இயேசு பசியோடு இருக்கிறாரு. எனவே அதில் தான் சொல்றேன். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு கண்டிப்பாக ஒரு சில காரியம் வேண்டும் என்பதுதான் அப்போதுதான் சோதனை வரும். எப்போது நாம் பேரை படிக்கிற இடத்தில் இருக்கின்ற பொழுதுதான் யாருமே தெரியாத யாருக்குமே நமக்கே தெரியாது என்ன நடக்கின்றது. அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதை செய்கிறார் என்பதை அவர் அறிந்து கொண்டிருந்தார். அறிந்து மிக தெளிவாக கடவுளுடைய வார்த்தையினால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுள் இருந்து வருகின்ற ஒவ்வொரு வாழ்க்கை வழியாக உயிர் வாழ முடியும். நாம் சோதனை நேரங்களில் இறை வார்த்தையை இறைவனை பற்றி கொண்டிருக்க நமக்கு அந்த உறவு அந்த நம்பிக்கை நம்மோடு இருக்கின்றதா சற்று நாம் யோசித்து பார்ப்போம். யாரெல்லாம் இறைவனின் துணை என்னோடு இருக்கின்றது என்பதை உணர்கின்றோமோ அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல சோதனை வருகின்ற சோதனை, நம்முடைய வாழ்வில் வருகின்ற சோதனையை சாதனையாக மாற்ற முடியும். எப்போது நாம் இறைவனோடு இறை திருவள்ளோடு நாம் ஒன்றாக இணைந்திருக்கின்ற பொழுது. எனவே பிள்ளை சோதனையை வெல்ல வேண்டும் என்றால் இறைவனுடைய மீது முழுமையான விசுவாசத்தை, இறை வார்த்தையின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். அதற்காகத்தான் இன்றைய நாள் நம்ம ஒவ்வொருவரையும் நடக்கிறது. எனவே அதற்கான வரத்தை இறைவன் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டியதற்காக சோதனைகளை வாழ்க்கை வருகின்ற சோதனைகளை சாதனையாக மாற்றக்கூடிய ஆற்றலை இறைவன் நமக்கும் கொடுக்க வேண்டியதற்காக திருப்பலியில் சிறப்பாக தெரிவிக்கும். என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய அருளும் நமக்கும் உடைய குடும்பத்திற்கும் எப்போதும் இருப்பதாக. அனைவரும் எழுந்திருந்து நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகிறேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்கள் எல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளுக்கு கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உணாகப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே உருவானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியார் கன்னிமையிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போதிய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லா வல்ல தந்தையை வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடியாதது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரை. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் மறுமைக்கும் மறுபல வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமென். அன்பின் இறைவர்களே, நமது ஆண்டவராகிய கடவுளிடம் நமது தேவைகளை நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். உங்களுடைய பதில் ஆண்டவரே மன்றாட்டை கேட்டறிடும். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, திருத்தந்தை லியோ, எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலை பணியாளர்கள் அனைவரும் தங்களுக்கு வந்தடையும் எல்லாவித சோதனைகளையும் வென்று இறை மக்களை மனமாற்றத்திற்கு இட்டு செல்லும் பணியை சிறப்பாக முன்னெடுத்து செல்வதற்கு வேண்டிய வலிமையும் சக்தியும்
அவர்களுக்கு அளித்தரள வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே இறைவா, இந்த நவநாட்களிலே நாங்கள் எங்கள் உறவுகளோடு ஒப்புரவாகி பகைமைகளை விட்டுவிட்டு மனமாற்றம் அடைந்து உமது விருப்பப்படி நடக்க வேண்டிய ஞானத்தை எனக்கு தந்தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விடுதலையின் தெய்வமே இறைவா, உம்முடைய அன்பிலிருந்து எம்மை பிரிக்க முயற்சிக்கும் மனிதர்கள், பொருட்கள், ஆசைகள், சந்தர்ப்பங்கள் போன்ற கொடிய சோதனையிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று உண்மையான நம்பிக்கை வாழ்வு வாழ்வதற்கு வேண்டிய அருளை எமக்கு தந்தரள வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, இதுவே தகுந்த காலம் என்ற மீட்பின் நாள் என்னும் இறை வெளிப்பாட்டை எங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதித்து இக்காலத்தை உம்மையே தேடி நேசிப்பதிலும் உமது வார்த்தைக்கு ஆர்வத்துடன் செவிமடுத்து வாழ்வதிலும் எங்கள் கவனத்தை செலுத்த வரம் தர வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி கரங்களை குவித்து விட்டமாக ஆண்டவரின் நம்பிக்கையோடு கேட்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்திற்குள் நமக்கு கூறப்படுகிறது, உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். தொடர்ந்து 1 பேதுரு 5ஆவது அதிகாரம் 9ஆவது வசனத்தில் இவ்வாறு கூறப்படுகிறது, அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள். உலகில் உள்ள உங்கள் சகோதர சகோதரிகளும் உங்களைப் போலவே துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? எனவே அன்புக்குரியவர்களே, துன்பங்களை கண்டு சோதனைகளை கண்டு துவண்டு விடாமல் நம்முடைய இறைவன் நம்மோடு இருக்கின்றார், நம்மை காத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். நமக்கு அந்த சோதனைகளை வெல்ல ஆற்றலை ஒவ்வொரு நாளும் இறைவன் வந்து கொண்டிருக்கின்றார் என்பதை அறிந்து கொண்டு இவ்வுலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் தகுந்த காலமாக மாற்றக்கூடிய ஆற்றலை இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்பதற்காக நம்பிக்கையோடு ஜெபிப்போம். அன்பு இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் வாழ்வில் சந்திக்கும் அன்றாட சோதனைகளை உமது உதவியால் வெற்றி கொண்டு விடுதலை பெற்ற மகனாக வாழ வழிகாட்டியர்கள் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் தருகின்றே தந்தா என்றையும் தருகின்றே, எல்லாம் தருகின்றே தந்தா என்றையும் தருகின்றே. வீரருக்காக வாழ்வதில் நாடும் என்னையும் வீரம் தருகின்றேன். வீரருக்காக வாழ்வதில் நான் என்னையும் வீரம் தருகின்றேன். வீரரின் சுமையை திரும்பி சுமக்க என்னையும் தகுதியாக்குவார், என்னையும்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடைய மாணவர்களை எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி கொண்டாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வெளியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை உமது திருமுன் கொண்டு வந்து புனிதமிக்க அருள் அடையாளங்களை கொண்டாட தொடங்குகின்றோம். இவற்றை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளார். நாம் இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து 40 நாட்கள் இவ்வளவு உணவை தவிர்த்து உன்னாள் நோன்பிற்கு உருக்கொடுத்து அதை புனிதப்படுத்தினார். மேலும் தொடக்கத்தில் தோன்றிய பாம்பின் மாயக் கவர்ச்சிகள் அனைத்தையும் அவர் தோற்கடித்து தீமையின் ஆட்சி மீது வெற்றி கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்பித்தார். அதனால் பாஸ்கா மறை நிகழ்வை தகுதியான மனதோடு கொண்டாடி இறுதியாக முடிவில்லா பாஸ்காவுக்கு கடந்து செல்வோமாக. ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனித பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட விளம்பரணியில் நம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
யாருடையாவது ஆத்மாக்களையும் முத்திரைக்கு செலுத்திற்கு நினைத்த ஆத்மாக்களையும் மறுவிலை சிறையில் நினைத்த ஆத்மாக்களை நினைப்பதற்கு நினைவு கூர்ந்து உமது திருமுதுவழியினுள் ஏற்றெழும். ஆண்டவரே, எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். நாங்கள் சோதனையினால் துவண்டு விடாமல் அந்த சோதனையிலிருந்து மீண்டு எழுந்து வர எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆற்றலை கொடுத்திடும். சோதனைகளை வெல்வதற்கு எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தனக்கு வந்த சோதனைகளை இறை வார்த்தை மூலம் வென்றாரோ அதே போல அவரை பின்தொடர்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வார்த்தையினால் எங்கள் குடும்பத்தில் இருக்கும் எங்களுக்கு வருகின்ற சோதனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை எங்கள் ஒவ்வொருவர் மீதும் ஒளிந்திடும். ஆண்டவரே, எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இரட்டமணியின் கண்ணித்தாழ் மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனித நடைபெறும். நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகள் பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரபருள உம்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரை எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் பிறப்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களுக்கு தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதியை கடைபிடித்து மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கள்ளக்கமின்றி நலமாயிருக்குமாக. நாங்கள் நோக்கிற்கு மேற்பதற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். திருத்துதலுக்கு பொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை நோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். போக்கும் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இரணின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இரணின் சமரியே. இதோ இறைவனின் செம்மறி. இவரே நம் ஒவ்வொருவருக்கும் எவ்வாறு உலகத்தில் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த இறைமகன். உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், எனது ஆன்மா நலமுடையும். கடவுளின் திருமகனே, கருணை
மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையாலும் வாழ்கிறார். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, புத்துயிர் தரும் விண்ணக உணவினால் எங்கள் நம்பிக்கை ஊட்டம் பெறவும், எதிர்நோக்கு வளரவும், அன்பு உறுதியடையவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உயிருள்ள உண்மையான உணவாம் கிறிஸ்துவை நாங்கள் ஆர்வத்துடன் நாட கற்றுக்கொள்வதோடு உமது வாயிலிருந்து புறப்படும் எல்லா வார்த்தையாலும் வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். குட் மார்னிங். அப்பக்காலத்தின் முதல் ஞாயிறு கிறிஸ்துவனாலே நம்முடைய சிறு பிள்ளைகளுடைய 4ஆம் தேசம் என்று இன்றைய முடிகின்றது. மற்றும் 11 மணிக்கு எப்பொழுதுமே திருப்பலி இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை. ஆகையினால இந்த கேடிசம் முடிந்த பிறகு கூட நீங்கள் வந்து 11 மணிக்கு திருப்பலிக்கு உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். மற்றும் அவர்களுக்கு அந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் இந்த ஃபியூச்சர் வீக்ஸில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். யாருக்கெல்லாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன் கான்ஃபர்மேஷன், அதாவது கம்யூனியன் உறுதி புசல் யாருக்கு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுகிறார்களோ அவர் வந்து பாலசிட்டு வந்து பேர் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இன்று 10 மணிலேருந்து 1 மணி வரையும் நம்முடைய பங்கில் வந்து திருமணமானவர்களான 23, 24, 25 திருமணமானவர்களுக்கு ஒரு பட்டிமன்றம் பதி ஒரு ப்ரோக்ராம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒர்க் ஷாப் மேரேஜ். அவங்க வந்து சில புரிதல்களும் திருச்சிப்பை நெஞ்சத்தில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்ன்றதுனால அதில் இருப்பவர்கள் வந்து இன்னைக்கு வராங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 150 பேர் கொடுத்துருக்காங்க. அவங்க இன்னைக்கு வராங்க. ஒருவேளை இங்கே இருக்கவங்க யாரும் இருந்தாலும் நீங்கள் வரலாம். இந்த 3 வருஷத்துக்கு மேரேஜ் ஆகலாம். இன்று சாயங்காலம் 5:15 மணிக்கு ஆங்கிலத்தில் வே ஆஃப் த கிராஸ் சிலுவை பாதை இருக்கும். அது 5 பிறகு திருப்பி இருக்கும். அன்பியங்கள் வந்து இன்று சாயங்காலம் சென்ட் ஜூட் 4 மணிக்கும், சென்ட் தாமஸ் லேடி ஆஃப் பாத்திமா மதர் தெரேசா 6 மணிக்கும், புதன்கிழமை தெரேசா ஆஃப் சைல்ட் ஜீசஸ் 6 மணிக்கும், சனிக்கிழமை சென்ட் செபாஸ்டியன் 6 மணிக்கும் இருக்கும். அடுத்த மாதம் இந்த தபக்காலம் ரிட்ரீட்டெல்லாம் இருக்கிறதுனால அன்பியங்கள் இருக்காங்க. மார்ச் 1ஆம் தேதி அன்று பாரிஷ் கவுன்சில் ஃபைனான்ஸ் கமிட்டி ஏசிசி சொல்லிய பாரிஷ் கவுன்சில் மீட்டிங் இருக்கும். அதில் பங்கு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். கிறிஸ்துவனுடைய நம்முடைய பங்கில் வந்து இந்த டெய்லரிங் யூனிட் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். யாருக்காவது பசங்க வந்து சும்மா வீட்டில் இருக்கிறாங்க, அது மாதிரி யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ட்ரைனிங் கற்றுக்க சொல்லுங்கள். இல்லை நீங்களும் அம்மாமார்கள் யாருன்னா இருந்தீங்கன்னா கற்றுக்கலாம். அது கற்றுன ஒரு ஸ்கில் தான். அது கற்றுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பவுலின் புக் ஹவுஸ் வந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து அங்கே ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து அவங்க வந்து 75 பைபிள் வந்து அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. நம்முடைய திருச்சபையில் இருக்கவங்களுக்கு வந்து சில பேர் பேர்லாம் கொடுத்துருக்காங்க. சில பேர் இங்கே பேர் இருக்கிறவங்க இருக்கீங்களுக்கு அது வந்து அடுத்த மாதம் எண்டில் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. அதனால் அது அதாவது பேர் என்ன கொடுத்தா அந்த
ஏசிதாசை மீட் பண்ணுங்க. அவர்கிட்ட பேர் அந்த தான் அடுத்த மாதத்தில் இருக்கணும். உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு பேர் எடுத்துக்கோங்க. ஃபாதருக்கு கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பங்கில் வந்து ரிட்ரீட் தியானம் வந்து 8லேருந்து 13 வரை சாயங்காலம் 5 மணிலேருந்து 9 மணி வரையும் இருக்கும் தமிழில். அது வந்து ஈவினிங் டைமில் நிறைய பேர் வந்து வேலைக்கு மார்னிங் டைமில் வேலைக்கு போகிறதுனால ஈவினிங் இருக்கிறதுனால நீங்கள் வந்து அது பங்கு கொள்ளலாம். அதனால் அதுக்கு முன்னதாக வந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சாயங்காலம் 5 மணிலேருந்து ஃபாதர்ஸ் வந்து உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. வந்து எப்படி இந்த கல்யாணத்துலலாம் வந்து ஒரு நோட்டீஸ் கொண்டு கொடுப்பாங்கல்ல, இன்விடேஷன் கொடுப்பாங்க, அது போல் வந்து குருக்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து இன்விடேஷன் கொடுத்து உங்களை அழைப்பாங்க. அதில் உங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது அவங்களை வந்து வரவேற்று அவங்களுக்கு வந்து வரவேற்கும் போது தயவுசெய்து பங்கு கொள்ளுங்கள். மற்றும் இந்த தியானம் உங்களுக்கு உண்மையாகவே உங்களுக்கு பயன்படுகின்றது. மற்றும் ஆங்கிலத்தில் வந்து 15ஆம் தேதி 20ஆம் தேதி வரையும் 5 மணிலேருந்து 9 மணி இருக்கும். வெள்ளிக்கிழமை வந்து அதாவது இந்த இங்கிலீஷ் ரிட்ரீட் நடக்கும் பொழுது இது 6 மணிக்கான திரும்ப இருக்கும் ஃப்ரைடேஸு. அது வந்து 5 மணிக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம். அந்த ஒரு வாரம் மட்டும் அது நெக்ஸ்ட் டைம் அனௌன்ஸ் பண்ணணும். அடுத்த வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை எஸ்எஸ்சி ஆனிமேட்டர்ஸ்கள் வந்து அந்த மீட்டிங்கில் வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ஃபாதர்ஸ் வந்து கோஆர்டினேட் பண்ணிக்குவாங்க. எஸ்எஸ்சி மூலிமா ஆனிமேட்டர் மூலிமா உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. கடந்த வாரம் காணிக்கை மொத்தம் 66,940 ரூபாய் அனைவருக்கும் நன்றி. எழுந்திருப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே, உம் மக்கள் மீது நிறைவான ஆசை இறங்கிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் துன்பத்தில் நம்பிக்கையை வளர்ப்பதாக, சோதனையில் நற்பண்பு உறுதி பெறுவதாக, நிலையான மீட்பு அருளப்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சென்று வாருங்கள்.